என் குழந்தை எது சாப்பிட்டாலும் உடம்பே ஏற மாட்டேது. இந்த சம்மர் லீவ்லையாவது எப்படியாவது உடம்பு ஏற்றிடும்னு நினச்சிட்டு பிளான் போட்டிருக்கீங்களாங்க. அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த ராகி தாங்க. ராகியில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், கால்சியம், ஃபைபர் எல்லாமே இருக்குது. அந்த ராகி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு காட்டன் துணி போட்டு கட்டிடுவோனுங்க. நல்லா முளைக்கட்டி வந்துடும் ஒரு 2 நாள் கழித்து பார்க்குறப்ப. அதே பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா ஒரு நாள் வச்சு எடுத்துட்டோம்னா மொறுன்னு காஞ்சிரும். முளைக்கட்டின ராகி பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூடவே பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்புறம் மக்கானான்னு சொல்கிற தாமரை விதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, பிஸ்தா, மக்கானை இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச ராகி பவுடர், அது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச பேரிச்சம்பழம், டைஜஸ்ட்டுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா சுக்கு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்னஸ்க்கு பனங்கற்கண்டு, கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவருக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ராகி சாக்கோ மால்ட். இந்த 2 ஸ்பூன் பவுடர் கூட சூடான பால் ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரப்போ நல்லா வெயிட் கெயின் ஆகுங்க. உங்களுக்கு இந்த ராகி சாக்கோ மால்ட் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணிடுங்க. டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். பாய்.